வெளிநாட்டோட டிசைனை பார்த்து பார்த்து இப்படி ஹைவேல இந்த மாதிரி மால்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்றாங்கல்ல, ஒரு மரம் நடுறது இல்லைங்க ஒருத்தருமே. ஒரு மரம் இல்லை. இங்க பாருங்க, இப்போ யூரோப்ல 45 டிகிரி ஹீட் அவங்களால தாங்க முடியல. ரோடு மெழுங்கி போகுது, டிராபிக் சிக்னல் மெழுங்கி போயிட்டு இருக்கு, மக்கள் ஆம்லெட் வெளியே சுட்டிட்டு இருக்கான். ஒரு கேள்வி கேட்கலாம், நம்ம ஊர்லயும் 45 டிகிரி ஆகுது, நம்மளுக்கு என்ன? இல்ல, இங்க கூலிங் சிஸ்டம்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. அந்த டைம் டியூரேஷன் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ அவர் மார்னிங் டு ஈவினிங் அந்த டைம் டியூரேஷன் இருக்குல்ல, அது கூலிங் எஃபெக்ட் வந்துருது. பட் அங்க ரொம்ப டியூரேஷன் ஹாட்டா இருக்கும். 45 டிகிரிஸ்ங்கிறது ஒரு 12 மணி நேரம் கண்டினியூஸா இருக்கும். இங்க அப்படி இருக்காது. காலையில மத்தியானம் அதிகமா போகும், அப்புறம் கூல் ஆக ஆரம்பிக்கும். பட் கத்துக்கணும். இவ்வளோ ஒரு பெரிய ஷாப் எல்லாம் கட்டுறாங்க, ஆனா மரத்துக்கு ஒரு சின்ன இடம் கொடுக்கலங்க. ஏன் மரத்தோட நிழல்ல நின்னா என்னவா? ஃபுல் கான்கிரீட் ஊத்தி வச்சிருக்காங்க. ஹைவேல அப்படிதான். கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ் அதிகமா நிலம் வச்சிருக்காங்க. அவங்க நிறைய கான்கிரீட் ஊத்துவாங்க, இவன் நிறைய கான்கிரீட் ஊத்துவான் ஆளாளுக்கு. ஆனா மரம் எவனும் நடுறது இல்ல. மரத்துக்கு பெரிய எதிரியா இருக்கும். நீங்க உலகத்துல பிறந்துட்டீங்கன்னா உங்க ஒரே பர்பஸ் என்னன்னா, இந்த பூமியை சாஃப்டா வச்சுக்கணும். இந்த பூமியை உங்களால சாஃப்ட் பண்ண முடியல, நீங்க கெட்டி ஆக்கிட்டே இருக்கீங்கன்னா அதோட அயோக்கியத்தனத்தோட உச்சம் எதுவுமே இல்ல. சரி, பை சான்ஸ் கெட்டி ஆக்குற கட்டாயம் இருக்கு, ஆமா இங்க ரோடு வேணும், பில்டிங் வேணும், இதெல்லாம் வேணும்னா காம்பன்சேஷன் கொடுக்கணும், காம்பன்சேட் பண்ணணும். காம்பன்சேஷன் ஒண்ணுதான், மரம் நடுறது தான். இல்லாட்டி யூரோப் has clear sign 2-3 நாள்ல அடிச்சுக்கிறாங்க. ஏசிக்காக அடிச்சுக்கிறாங்க. அவன் தாரு உருகிது, டென்னிஸ் பேட்டை தொட்டா டென்னிஸ் பேட் உருகிது, என்னென்னமோ நடந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி மாற முடியுமா? நம்ம மாதிரி டிராபிக்கல் கிளைமேட்ல இந்த மாதிரி ஒரு டிசைன் நம்ம ஏத்துக்க முடியுமா? இவ்வளோ கான்கிரீட் போடுறது எப்படி ஏத்துக்க முடியுமா? யோசனை பண்ணுங்க.